அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழ நாட்டான். இப்போ என் கையில் இருக்கிற இந்த பூ வந்து பாருங்கள், இதுதான் வாதநாராயணியோட பூ. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, வாதநாராயணன் பூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரியும் இருக்கும். ஒரு சில நேரத்தில் இடையிடையில் வந்து பார்த்திங்கனாக்கும் வெள்ளை கலராகவும் இருக்கும். அது நான் இன்னொரு பதிவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், அந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய இதழ்கள் எல்லாம் கீழ் நோக்கி வளைஞ்சிருக்கும். அதில் ஒரே ஒரு இதழ் மட்டும் பார்த்திங்கன்னா மேலே தூக்கிட்டு இருக்கும். அந்த பூவோட சிறப்பு இது. ஒரே ஒரு இதழ் மட்டும் மேலே தூக்கிட்டு இருக்கும் தனியாக, எந்த இதழ் கூடயும் சேராமல் தனியாக இருக்கும். மகரந்தம் பாருங்கள், ரொம்ப தூக்கி எப்படி ஒரு அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க காற்றில் பரவக்கூடிய மகரந்தமாக தான் இருக்கும். காற்றில் தான் அதிகமான மகரந்த சேர்க்கை நடக்குது. அந்த சிறப்பு கொண்டது. ஏன்னா வண்டுகள் மகரந்த சேர்க்கை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மகரந்தம் வந்து ரொம்ப அள்ளிவட்டம் புள்ளிவட்டம் பக்கத்தில் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது மகரந்தம். நன்றி நண்பர்களே.